ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். எல்லாருமே மனோஜை விட்டு ரோகிணியை பிரிக்கணும், மனோஜை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு மனோஜ் வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழணும் அப்படின்றது இவங்களுடைய ஆசை. அது ஏன் அப்படின்னா ரோகிணி எந்த அளவுக்கு ஃப்ராடு, எந்த அளவுக்கு போய் சொல்லியிருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் தன்னை தக்க வச்சுக்கணும், தான் வாழணும் அப்படின்றதுக்காக யாரை வேணாலும் எந்த சுச்சுவேஷனில் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கம். ஏன் ஒரு சூழ்நிலை வந்தால் மனோஜை ஏதாச்சும் பண்ணக்கூட ரோகிணி தயங்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். அதனால தான் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அரணியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வேறு ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. சட்டப்படி டிவோர்ஸ் பண்ணாததுக்கு முன்னே இது பண்ணுறது தப்பு தான். அது மனோஜும் விஜயாவும் தான் மறைச்சி வீட்டுக்கு தெரியாமல் இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது மட்டும் இப்போ காரணம் கிடையாது. இப்போது மனோஜுக்கு கல்யாணம் நடக்கணும். ஸோ அதுதான் அவங்களுடைய எய்மும் கூட. அது எல்லாத்தையும் தாண்டி இப்போது ரோகிணி மனோஜுக்கு என்கேஜ்மெண்ட் ஆன விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சதுனால ஹரிணியோட பார்லருக்கு அவங்க போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே போய் தான் அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. அப்படி தெரிஞ்ச உடனே ரோகிணி எவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எதையுமே முன்னாடி வைக்காமல் மனோஜை பற்றின விஷயத்த மட்டும் சொல்லி ஏன் அவங்கள பிரிக்கணும்னு அவங்க அத்தை முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு மொத்த டார்கெட்டையும் அவங்க அத்தை மேலேயும் மனோஜ் மேலேயும் பழிய போட்டுட்டு ரோகிணி மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி ஹரிணியை நம்ப வச்சிடுறாங்க. ஹரிணியுமே இது எல்லாத்தையுமே நம்புறது தான் அவங்களுடைய தாட்டுமே கூட. அவங்களுமே நம்ம கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி இந்தியன் பொண்ணாகவே இருக்காங்க. ஸோ இதனால தான் இவங்க எல்லாத்தையும் ஏற்றுக்கிறாங்க. என்னதான் அவங்க அமெரிக்காவில் இருந்தாலும் ஸோ இதெல்லாத்தையும் அவங்க நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனாலேயே ரோகிணி சொல்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க நம்பிட்டாங்க. நம்மளோடனே ரொம்ப கோவப்படுறாங்க. அப்படி கோவப்பட்டதுனால அடுத்த பார்லர் கூட ஏதோ ஒரு விஷயமும் பண்ணிக்காமல் நேராக கிளம்பி அவங்க அப்பா அம்மா கிட்டே இந்த விஷயத்தை பற்றி சொல்லணும்னு போகிறாங்க. அது மட்டும் கிடையாது, எந்த விஷயத்துலையும் அருணிக்கு செட் ஆகுற மேட்ச் ஆகுற ஒரு பர்சன் நம்ம மனோஜ் கிடையாது. அவர் எப்போ என்ன பேசுகிறாருன்றது புரியவே மாட்டேங்குது. அடுத்தவங்க மனுஷன் கஷ்டப்படும், நம்ம இதை பற்றி அவங்க கிட்ட பேசலாமா வேண்டாமா இது எதையுமே யோசிக்காமல் மனோஜ் டக்கு டக்குன்னு எல்லா விஷயத்தையும் பேசிடுறாங்க. கொஞ்சம் கூட சென்ஸே இல்லாமல் அறிவே இல்லாமல் பேசுகிறாரு. இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு ஆல்ரெடி பிடிக்காமையே இருந்துச்சு. இப்போது இதுக்கெல்லாம் ரோகிணி சொல்கிற காரணமும் ஒரு விதத்தில் சரியாகப்படுது. அவங்களுக்கு யோசிக்கவும் செய்கிறாங்க. இப்போ அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேச தான் அவங்க போயிட்டுருக்காங்க. மனோஜுக்கு இந்த பொண்ணு மட்டும் கிடையாது, இன்னும் எத்தனை பொண்ணு வேணாலும் அமையும். அவங்க ஆசைப்பட்டு பணக்கார வீட்டு பொண்ணு தேடுற மாதிரி இல்லை. ஏழை பொண்ணாக இருந்தாலும் எந்த பொண்ணு வேணாலும் செட் ஆகும். ஆனால் மனோஜ் வாயை திறந்து ஏதாச்சும் ஒன்று பேசி கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை நடக்க விடாமல் இவரே பண்ணிடுவார். மற்றவங்க யாரும் இவருடைய கல்யாணத்தை நிறுத்தணுன்றதுக்காக எதிரிங்க தேவையில்லை. அவர் ஒருத்தரே போதும் அவருடைய கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு பேச்சு தான் பேசுகிறாங்க. அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணி பேசுகிறதும், நம்ம கட்டிக்க போகிற பொண்ணு நம்ம பக்கத்தில் இருக்குது, நம்ம கூட சாப்பிட உட்காந்து இருக்கு, இதை சாப்பிடு இல்லை அதை சாப்பிடுன்னு ஒரு சஜஷன் சொல்லலாம். அவங்களுக்கு அது நோன்னா அதை விட்டுட்டு சரி உனக்கு எது பிடிக்குமோ அதுவே எனக்கு ஓகே அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு விட்டு கொடுத்து இதை தான் சாப்பிடணும் அப்படின்றது கான்செப்ட் கிடையாதான். ஸோ நம்ம படிச்சிருக்கோம், நம்ம பண்ணுற பிஸ்னஸ்க்கு நாம் இருக்கிற பணக்கார தடத்துக்கு இதெல்லாம் நம்ம சாப்பிடலாமா, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இவரே ஒரு அர்த்தத்தை மெயின் பண்ணி பேசுகிறாரு. இது கொஞ்சம் கூட சரியில்லையே. அவர் பண்ணுறது சரிதானே. முத்துவும் இந்த விஷயத்தை பற்றி தான் யோசிச்சாரு. ஸோ அந்த பொண்ணு மனோஜை கல்யாணம் பண்ணிக்குமா இல்லையான்ற டவுட்டு முத்துவுக்கு ஆல்ரெடி வந்துடுச்சு. இப்போ எல்லாருக்குமே அதே ஒன்று தான். அது மட்டும்தான் மனோஜ் ரொம்ப ஓவராக பண்ணுறாரு. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கூட இவர் அப்படியே அவங்களுக்கு பிடிக்காதன்ற மாதிரியே பேச ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ எல்லோரும் முன்னாடியும் வச்சு முத்துவை கிண்டல் பண்ணி பேசுகிறதும், அவங்கள ஃபேமிலி இருக்கிறவங்கள மெயின் பண்ணி பேசுகிறதும் இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. எப்படி மனோஜ் அந்த வீட்டில் தான் இருக்காரு, அவங்க கூட பிறந்த தம்பிங்க அவங்க எல்லாருமே அவங்கள பற்றி இப்படி தப்பாக பேசுகிறாரு, அவரோட கேரக்டரே சரியில்லை அப்படின்னு ரோகிணி அவங்கக்கிட்ட மனோஜை பற்றியும் அவங்க அத்தையை பற்றியும் சில டீட்டெயில்ஸ் சொன்னதுக்கு அப்புறமா இவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு மனோஜை பற்றி இப்படி ஒரு மைண்ட் செட்டில் யோசிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ இது ஒரு சைடு இருக்கா. இன்னொரு சைடு இங்கே முத்து வெளியில் சவாரி கிளம்பும்போது சவாரி முடிச்சுட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது மீனாவை கத்தியால் குத்தணுன்னு பார்த்துடுறாரு. அவர் அங்கே தான் பேசிட்டு நின்றுட்டுருக்காரு. அப்படி பார்த்த உடனே அவங்க அடித்து பிடிச்சி விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது ஆமாம் சிந்தாமணி தான் குத்த சொன்னாங்கன்ற விஷயத்த அவனும் சொல்லிடுறான். உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த ஆள் அப்படி சொன்ன உடனே முத்து அந்த ஒரு செகண்ட் யோசிக்கிற வாழ்க்கை அங்கேருந்து தப்பிச்சா போதும்னு தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. இப்போது முத்துவால் அவனை பிடிக்க முடியல. ஆனால் இதுக்கு யார் காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி தெரிஞ்ச உடனே முத்து என்ன பண்ணுறாரு, உடனே இங்கே மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. மீனாவுக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. மீனாவும் கார் ஷெட்டுக்கு வராங்க. அங்கே வந்த உடனே என்னாச்சுங்க, ஃபோன் பண்ணி அவசரமாக வர சொன்னீங்க, அது மட்டும் இல்லாமல் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்கும்போது, அப்போது உன்னை குத்துனது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா மீனா அப்படின்னுவோம். யாருங்க அப்படின்னுவோம், அந்த சிந்தாமணி
சிந்தாமணியாக தான் நீ எலெக்ஷனில் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு ஆள் வச்சு குத்த சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இது தெரிஞ்ச விஷயம் தானுங்க, இதுக்கு ஏன் இவ்வளோ அப்செட் ஆகுறீங்க அப்படின்னும், என்னமே நான் இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறேன் அப்படின்ன உடனே, எனக்கு எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது நான் கத்தி குத்து வாங்கினப்பவே எனக்கு இது தெரியுங்க, கண்டிப்பாக சிந்தாமணி தான் இந்த வேலையை செஞ்சுருப்பான்னு. ஆனால் என்ன குத்தினவன் அவன் சொல்லி குத்திருக்கான், சிந்தாமணி தான் இதுக்கு காரணம், இதில் அவன் மேலே என்னங்க தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி மீனா சொல்லவும், டவுட் இருந்துச்சு மீனா, ஆனால் இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சில்ல அப்படின்னுவோம். இப்போ கன்ஃபார்ம் ஆனால் மட்டும் நம்ம என்னங்க பண்ண முடியும், அதான் அவளை எதிர்த்து நம்ம எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டோம்ல, அவளை பொறாமப்படுத்துகிற மாதிரி அவள் தினம் தினம் பார்த்து வருத்தப்படுற மாதிரி நம்ம நிறைய நல்ல விஷயங்களை செய்யணும், அதுதான் இப்போ நம்மளுக்கு முக்கியம். தெரிஞ்சதுனால அவளை ஒவ்வொரு தடவையும் நீங்களும் அவள் ஏதாச்சும் பண்ணும்போது இப்படி தான் அவளை கண்டிக்கிறீங்க, அவகிட்ட கோவப்பட்டு பேசுகிறீங்க. ஆனால் அந்த சிந்தாமணி ஏதாச்சும் கதையில் போட்டுக்குதா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் அப்படி தான் பண்ணுவேன்ற மாதிரி அது இஷ்டத்துக்கு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறவங்க கிட்ட நம்ம போய் என்னங்க பேச முடியும், அதனால் பேசாமல் விட்டுருங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் மீனா சொன்னாலையும் முத்து விடுறதா கிடையாது, பயங்கர கோவத்தில் தான் இருக்காங்க. ஏங்க ஏற்கனவே சத்யாவோட விஷயத்தை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், சிந்தாமணி எப்படிப்பட்டவங்கன்னு. இப்போது இதை வச்சு நம்ம ஒரு பிரச்சனை பண்ண வேணாம், நான் அவ்வளோ சொல்லியும் கேட்காம நீங்கள் வேற அவங்க 2 பேரும் சேர்த்து வைப்பேன்னு பிடிவாதமாக இருக்கீங்க. சிந்தாமணி தெரிஞ்சதுனால தானே, பார்த்தீங்களா இந்த விஷயத்துலேயே அந்த சிந்தாமணி என்ன பண்ணியிருக்குன்னு. இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அப்போ சத்யாவுக்கு என்ன நிலைமைன்னு யோசிச்சு பாருங்கள். இதை பேசாமல் அமைதியை இப்படியே விட்டுரு சொல்லி அவங்கள ஒதுங்கி போக சொல்லுங்கள். அப்படி இல்லை நீங்கள் அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சு தான் அவங்க பிடிவாதமாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க, இதை பற்றி எதுவும் பேச வேணாம் அப்படின்னவும் முத்து இப்போ வேணா யோசிக்கிறாரு. ஸோ இதில் ரேகாவும் சத்யாவோட வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை விஷயமா யோசிக்கிறாங்க. ஆனால் இன்னொரு சைடு இந்த விஷயம் ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சதுனால இப்போது ரேகாவை வெளியூருக்கு அனுப்பணும் அப்படின்னு அவருடைய அப்பா முடிவு பண்ணிட்டாரு. அவருடைய இன்னொரு பேட்ச் ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணுறாரு, அதுக்கு போகணும் அப்படின்னு ரேகா கிட்டே சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே ரேகா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. நோ, நீங்கள் வேணா அங்கே போங்க, நான் இங்கே இருந்து இந்த பிஸ்னஸை இங்கேயே பார்த்துக்கிறேன், நான் அங்கே போகல அப்படின்னு ரேகா சொல்லவும், இல்லை ரேகா கண்ணு சொன்னால் புரிஞ்சுக்கோ, அங்கே எந்த வேலையும் இப்போ நடக்கலை, சும்மா அங்கே இருக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஸோ கம்பெனி பொறுப்பில் நீ அங்கே இருந்த அப்படின்னா எல்லா விஷயமும் டக்கு டக்குன்னு நடக்கும். ஆனால் இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு, இங்கே நான் இருந்தால் மட்டும்தான் சரி வரும். ஏற்கனவே நான் கொஞ்ச நாள் இல்லாததும் நிறைய விஷயம் வந்துடுச்சு, நான் பார்த்துக்கிறேன், இங்கே நீ போ அப்படின்னு சொன்னவும், என்ன டாடி பிரபல வந்துச்சு, அதான் சத்யா இருக்கார்ல, எல்லாத்தையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துட்டு தான் இருந்திருக்கான், நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை சத்யா நீ கிளம்பி ஆகணும், ஜஸ்ட் இப்போவே கிளம்பி ஆகணும், இன்னும் 1 ஹவரில் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா சொன்னவும், இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. அவருடைய அப்பா இருக்காரு, சத்யா கிட்ட டைரெக்டாக பேசவும் முடியல, அவாய்ட் பண்ணவும் முடியல. ரேகா ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. சத்யாவும் இந்த விஷயத்தில் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட வேலையை பார்க்க அவங்களும் போகவும், வாமா கிளம்பு டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டேடி சொல்லவும், இப்படி திடீர்னு உடனே கிளம்பணும்னு சொன்னால் எப்படி டேடி அப்படின்னு சொல்லி ரேகா கேட்குறாங்க. இல்லை நீ போயே ஆகணும் அப்படின்னு ஒரு பக்கம் சத்யா கிட்ட பேசவும் விடாமல் ரேகாவுக்கு யோசிக்கவும் கொஞ்சம் கூட டைமும் கொடுக்காம ரேகாவை அடுத்தடுத்த நிமிஷத்துலேயே அவருடைய அப்பா பேக் பண்ணி இங்கேருந்து அனுப்புகிறாங்க. அவங்களுமே வர வழி இல்லாமல் சத்யாக்கு இன்னும் இன்ஃபார்மும் பண்ண முடியாமல் கிளம்பி டேரெக்டாக போயிட்டே இருக்காங்க. அதையும் தாண்டி அவங்க அங்கே போயிட்டு வேற ஒரு கம்பெனிக்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா சத்யாவுக்கு இங்கே கால் பண்ணி ரீச் பண்ணி பேசலாம் அப்படின்ற முடிவோடு போயிட்டுருக்காங்க. சத்யா இங்கே ஆஃபீஸில் இருக்காங்களா, இப்போது சத்யாவுக்கு ரேகா கிட்ட பேச விடாமல் அடுத்தடுத்து ஏதாச்சும் ஒரு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காரு இவருடைய அப்பா. அடுத்து சிந்தாமணி அமைதியாக இருப்பாங்களா, உடனே அவருக்கு கால் பண்ணி என்னாச்சு, நான் சொன்ன மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் செஞ்சாச்சு, இன்னும் அவள் 1 ஹவரில் கிளம்பிடுவா, அதாவது ஊருக்கு போய் சேர்ந்துடுவா அப்படின்னு சொல்லவும், சரி மற்றதை நான் பார்த்துக்கிறேன், ஆமாம் முதல்ல அந்த பையனை ஏதாச்சும் ஒன்று காரணத்தை சொல்லி வேலையை விட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற நீ, என்ன பண்ணி டக்குன்னு நிறுத்த முடியும் அப்படின்னும், ஏதாச்சும் பண்ணிதாங்க ஆகணும் நம்ம பொண்ணோட வாழ்க்கைக்காக, நீங்கள் முதல்ல நிறுத்துங்க, அவன் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒன்று பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் யோசிக்கிறான்னு சொல்கிறாங்க. சத்யாவும் இங்கே சில வேலைகள் செஞ்சுட்டு இருக்கும்போது சின்னதாக ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணால் கூட அதை வச்சு அவர் ரொம்ப இப்போ திட்ட ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் நினைக்கும் போது அவருக்கு ஒரு மாற்றமாக இருக்குது, மனசு கஷ்டமாகவும் இருக்குது. நம்ம கம்பெனிக்கு நிறைய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கான், நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கான், இந்த பையனை போய் இப்படி திட்டுறோமேன்னு அவருக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் சத்யா ஒன்று நான் வேலையிலேருந்து ரிசைன் பண்ணுறேன், நீ வேலையை விட்டு நின்றுடு அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி. சார் என்ன சார் திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், வேணாம் சத்யா, சில விஷயங்களே நான் உனக்கு சொல்லக்கூடாது, நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும், அதனால தான் சொல்கிறேன், நீ என் பொண்ணுக்கிட்ட பேசுகிறத இதோட நிறுத்திக்கோ, உனக்கு இங்கே இதோட வேலையும் கிடையாது, என் பொண்ணை நான் நல்லா வசதியாக படிக்க வச்சுருக்கேன், நீ நல்ல பையன்றதுக்காக
கண்டிப்பாக நான் உனக்கு சத்யாவை கொடுத்துருப்பேன். ஆனால் நீ எப்படிப்பட்டவன்றது எனக்கு தெரியும். ஸோ உன்னை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த கம்பெனியில் உனக்கு இடம் இல்லை, நீ முதல்ல கிளம்பு. என் பொண்ணை நான் நல்லா படிக்க வச்சுருக்கேன், நல்லா வசதியான இடத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவளும் ஒரு வசதியான வாழ்க்கையை வாழணும். அதனால தான் சொல்கிறேன், நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு சத்யா அப்படின்னு சத்யாவை வேலையை விட்டு எடுத்துடுறாங்க. சத்யாவும் ரொம்ப வருத்தத்தோடு அவர்கிட்ட போராடி எதுவும் பண்ண முடியாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு தடவை சத்யா நம்பருக்கு கால் பண்ணக்கூடாது, அதே மீறி பண்ண அப்படின்னா அடுத்து உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, உனக்கு என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போது சத்யாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பயத்தில் அவரும் போயிடுறாரு. போனால் ஆள்லையும் அமைதியாக இல்லாமல் அடுத்து மீனாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் வருத்தப்படுவாங்க. அடுத்த நாள் முத்துக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லலான்னு சத்யா சொல்கிறாரு. மாமா ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னதும், என்ன சத்யா அப்படின்னமோ, நாங்கள் லவ் பண்ணுற விஷயம் அவர் சத்யாவோட அப்பாவுக்கு தெரிஞ்சிடுச்சு போல இருக்குது. எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரியல மாமா. சத்யாவையும் வேறு பிரான்ச்சு பார்க்க சொல்லி அனுப்பி விட்டுட்டு அது மட்டும் இல்லாமல் என்னையும் வேலை விட்டு நிறுத்திட்டாரு. சத்யாக்கிட்டேயும் நான் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாரு மாமா. எங்கள் லவ்வுக்கு அவரும் ஒத்துக்கல அப்படின்னப்போ, என்ன சத்யா திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, இப்போ தானே விஷயத்த சொன்னீங்க அதுக்குள்ளே அப்படின்னமோ, என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல மாமா. டக்குன்னு எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு. ரேகாவை நான் கான்டாக்ட் பண்ணவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சரி நீ கொஞ்ச நாள் அமைதியாக இதோட விட, உனக்கு வேலை போனது கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் உங்கள் காதல் ஜெயிக்கும், நீ கவலைப்படாத மாமா, நான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன், நீ வீட்டுக்கு போ அப்படின்னமோ, மாமா இந்த விஷயத்தை பற்றி அம்மா கிட்ட நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னமோ, அதுதான் எனக்கு ஒன்றும் புரியலையே சத்யா, ஏதாச்சும் சொல்லி சமாளி அத்தையே. வேலை இல்லைன்னு உடனே அத்தை ரொம்ப வருத்தப்பட தான் செய்வாங்க, ஏதாச்சும் சொல்லு செய் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்லிட்டு இருக்கவும், சரி மாமா அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணி அவங்க அம்மா கிட்ட இந்த வேலை போன விஷயத்த எப்படி சொல்கிறது, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அந்த பொண்ணு தெரிஞ்சு போச்சு அவங்களுடைய அப்பாவுக்கு, என்னுடைய ஓனர் பொண்ணு தான் அப்படின்னு அம்மா கிட்ட டேரெக்டாக சொல்லவா முடியும் அப்படின்னு சத்யா யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போகிறாரு. ஸோ இது ஒரு சைடு இருக்க. இன்னொரு சைடு இங்கே முத்துவுக்கு வந்து லாயர் கால் பண்ணுறாங்க. அப்படி லாயர் கால் பண்ண உடனே ஆல்ரெடி முத்து கால் பண்ணியிருந்தார், அப்போ அவங்க எடுக்கல ஃபோன், அதனால் திரும்பவும் கால் பண்ணுறாரு. அப்போ தான் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு போ, என்ன முத்து கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உடனே, இல்லை மேடம் அண்ணனோட கேஸ் விஷயத்தில் என்ன ஆச்சு, டிவோர்ஸ் சீக்கிரம் கிடச்சிருமான்னு கேட்கலாம் தான் பண்ணேன் அப்படின்னு உடனே, என்ன முத்து உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவும் உங்கள் அண்ணனும் விஷயத்த சொல்லலையா, இந்த கேஸை 6 மாதம் தள்ளி வச்சுட்டாங்க, இப்போதைக்கு அவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கொஞ்சம் கூட கிடையாது, அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனோஜுக்கு உங்கள் அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்கல்ல, இந்த விஷயம் எல்லாமே லாயருக்கு தெரிஞ்சு போச்சு, அதாவது வக்கீலுக்கு. அவர் சரியாக கோவப்பட்டார், டிவோர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எதுவுமே உங்கள் அண்ணனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அவர் இன்னொரு பொண்ணு பார்க்கவும் கல்யாணம் பண்ணிக்கவோ நிச்சயம் பண்ணவோ அவருக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் ரோபினியே இப்போ தனியாக தங்க வச்சு அவங்களுக்கு வீடு எடுத்து கொடுத்து அவங்களுக்கு பண செலவுலேருந்து எல்லாத்தையுமே மனோஜ் தான் பார்த்துக்கணுன்ற மாதிரி கோர்ட்டில் ஜட்ஜு சொல்லிட்டாங்களே, ஏன் இது உங்கள் அம்மாவும் உங்கள் அண்ணனும் உங்களுக்கு சொல்லலைங்களா, ரோகிணி அந்தளவு ஆக்டிங் பண்ணி டிவோர்ஸ் கிடைக்க விடாமல் கேஸ் 6 மாதம் தள்ளி வச்சுட்டாங்க, இந்த விஷயத்தில் என்னால் எதுவுமே பண்ண முடியல முத்து, நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், பார்க்கலாம் அதுக்குள்ளே ஏதாச்சும் மாற்றம் வருதான்னு சொல்லிட்டு அப்படின்னு அந்த மேடம் சொன்னோடனே முத்து இதெல்லாம் கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாரு. சரி மேடம் ஓகே, அவங்கக்கிட்ட நம்ம அம்மா இந்த விஷயத்த சொல்லலை அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி அம்மாவை அசிங்கப்படுத்த முத்து விரும்பலை, அதனால் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணதுக்கப்புறமா தான் முத்துக்கு கோவம் பயங்கரமாக வருது. வீட்டில் அப்பாவை ஏமாற்றி எங்கள் எல்லாரும் ஏமாற்றி அடுத்த வாரம் டிவோர்ஸ் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போது அம்மா நிச்சயம் பண்ணிவிட்டு அடுத்து கல்யாணம் பண்ணலான்னு பார்க்குறாங்களா, அவங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றதுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் போக பார்த்துட்டாங்களா, இதனால் எவ்வளோ பிரச்சனை வரும், இதை யோசிக்கவே மாட்டாங்களா, அவங்க அப்பாவுக்கு தானே அசிங்கம் அப்படின்னு அவங்களும் டிவோர்ஸ் ஆகாமல் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சின்னு பொய் சொன்னாலே அம்மா சொல்லுவாங்க, அப்படி பொய்யை சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணால் அவங்களுக்கு இந்த விஷயம் எவ்வளோ அசிங்கமாக இருக்கும், அவங்க என்ன நினைப்பாங்க அப்பாவையும் அப்பாவை பற்றி இந்த குடும்பத்தை படுத்தி அப்படின்னு, இந்த அம்மா ஏன் கொஞ்சம் கூட அறிவில்லாமல் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு முத்து என்ன பண்ணுறாரு, அடுத்து உடனே வந்து வீட்டுக்கு அண்ணாமலை கிட்டே கோவமாக வராரு மனோஜ். அப்போ வீட்டில் தான் இருக்காரு, ஏன் ரவி ஸ்ருதி அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே இருக்காங்க மீனாவை தவிர்த்து. அப்போ முத்து நேராக வராரு. நேராக வந்த உடனே இங்கே அப்பா எங்கப்பா அவன் அப்படின்னு கேட்கவும், மனோஜ் இங்கே தான் இருந்தால் ஹரணிக்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கான் போல இருக்குது அப்படின்னு சொல்லவும், முதல்ல அந்த பொண்ணுக்கிட்ட இவனை ஃபோன் பேசத்த நிறுத்த சொல்லுப்பா, கொஞ்சம் கூட அவன் அந்த பொண்ணுக்கு செட் ஆகணும்னே கிடையாது, எத்தனை பொண்ணுக்கு வேணாலும் இவனை பிடிக்கும், ஆனால் இவன் பேசுகிற விதத்தை வச்சு எந்த பொண்ணுக்கும் இவனை பிடிக்காதுப்பா, எல்லா பொண்ணுமே இவனை வேணான்னு சொல்லிட்டு தான் போகும், இவெல்லாம் அடுத்து கல்யாணம் பண்ணிக்க தகுதியே இல்லாதவான்ப்பா அப்படின்னு முத்து வந்த உடனே எதோ பேசவும் அவங்க விஜயாவுக்கு கோவம் வருது. என்னங்க மனோஜை பற்றி தேவையில்லாமல் பேசுகிறான், இப்போ இவனுக்கு என்ன ஆச்சு, பகலில் குடிச்சிட்டு இது வந்திருக்கானா, தேவையில்லாமல் பேச வேணான்னு சொல்லுங்க அப்படின்னும், நான் ஒன்றும் குடிக்கலாமா, தெளிவாக எல்லா விஷயமும் தெரிஞ்சதுனால தான் பேசுகிறேன், இந்த விஷயத்தில் மனோஜை மட்டும் கிடையாது உங்களையும் சேர்த்து தான் நான் திட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு.
நீ என்னை திட்டுற அளவுக்கு நான் என்னடா பண்ணேன், தேவையில்லாமல் எங்கள் விஷயத்தில் தலையிடாத அப்படின்னுவோம். அப்பா இவங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இவங்க எவ்வளோ விஷயத்த மறைச்சிருக்காங்கன்னு தெரியுமாப்பா அப்படின்னு உடனே விஜயா திருன்னு முடிக்கிறாங்க. என்ன சொல்கிற முத்து அப்படின்றாங்க. ஆமாப்பா இப்போ தான் நான் வக்கீல் அம்மா கிட்ட பேசினேன், இன்னும் மனோஜுக்கும் ரோகிணிக்கும் டிவோர்ஸ் ஆகவே இல்லையாப்பா. அம்மா சொன்னாங்களே இன்னும் ஒரு வாரத்தில் ஆகிடும்னு, அதெல்லாம் இல்லைப்பா, இன்னும் 6 மாதத்துக்கு கண்டிப்பாக இவனுக்கு விவாகரத்து கிடைக்காதுப்பா. இந்த கேஸை தள்ளி வச்சுருக்காங்க. இப்படி இருக்கிறப்போ இன்னும் ஒரு வாரத்தில் விவாகரத்து ஆக போகுதுன்னு நிச்சயத்தை பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே கல்யாணத்தையும் பண்ணணும்னு அம்மா நிச்சயதார்த்த அதாவது கல்யாண டேட்டை வேறு பார்த்துட்ருக்காங்க. இவங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இவங்க எந்த லெவலுக்கு போயிருக்காங்க பார்த்தீங்களாப்பா. நம்மக்கிட்டேயே வீட்டில் எல்லாருக்கிட்டையும் விஷயத்தை மறைச்சி இப்படி ஒரு விஷயத்த செஞ்சுருக்காங்க. ஆனால் லாயர்கிட்ட இவங்களால ஏமாற்ற முடியுமா? நாம் லாயர்கிட்ட கேட்காம விட்டுருக்கக்கூடாதுப்பா. அன்றைக்கே கேட்டிருக்கணும். கேட்டிருந்தா அப்போவே இந்த நிச்சயத்தை நிறுத்திருக்கலாம். இவங்க இவ்வளோ பேர் ஃப்ராட் தானே பண்ணியிருக்காங்கன்னு முத்து சொன்ன உடனே அண்ணாமலைக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோட என்ன நடக்க போகுது, அடுத்து அண்ணாமலை என்ன முடிவு எடுக்க போகிறாரு, இந்த நிச்சயத்தோட இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தப்படாதா, அடுத்து கல்யாணம் வந்து டிவோர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் ஆகணும் அப்படின்னு அண்ணாமலை கண்டிப்பாக சொல்வார். இன்னொரு சைடு அரணியோட வீட்டுக்கு மனோஜோட கேரக்டரை பற்றி சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. ரோகிணி பல குழப்பத்தை உண்டு பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து அவங்களும் வந்து மனோஜ் வீட்டில் இதை பற்றி பேச போகிறாங்க. ஸோ நியாயத்தை முத்துவும் மீனா வீட்டில் இருக்கவங்க எப்படி அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைப்பாங்க. அப்படி எடுத்து சொல்லி புரிய வச்சதுக்கு அப்புறமும் மனோஜோடைய கேரக்டர் இந்த கல்யாணத்துக்கு தடையாக இருக்குமா, இல்லை இதெல்லாத்தையும் தாண்டி அரணியும் மனோஜை கல்யாணம் பண்ணிப்பாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.